ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்காய் மசாலா புட்டு. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாழைக்காய் மசாலா புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த வாழைக்காய் 1, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, தேங்காய் திருவல் சிறிதளவு, தனியா 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், வெள்ளை எள் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த வாழைக்காய் மசாலா புட்டு பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் நம்ம வெறும் கடாயில் எல்லா மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதில் 1 டீஸ்பூன் தனியா, அடுத்ததா இதில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 வாழைக்காய்க்கு நம்ம வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். இது மசாலாங்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் கூடவே 1 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் பூண்டு ஒரு 5 பல், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம். நல்ல வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய ஃப்ளேவரே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம யூஸ்வலாக வாழைக்காயில் நிறைய ரெசிபி பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழைக்காயில் வறுவல் பண்ணுவோம். இது வந்து மசாலா புட்டு அப்படின்னும் போது இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு பவுலில் போட்டு கொடுத்தா கூட இது வந்து அப்படியே சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எள்ளு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதில் அடுத்ததாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதே சூட்லேயே வந்து இந்த தேங்காய் வந்து வதங்கட்டும். ரொம்ப தேங்காய் வந்து நம்ம அடுப்பு வச்சு வதக்கும் போது அதில் இருக்க எண்ணெய் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்தளவுக்கு நமக்கு கோர்ஸாக கிடைக்காது. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு இதிலே வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இங்கேயே சேர்த்துடலாம். இப்போ இது ஆறவும் தண்ணி விடாமல் இதை வந்து கோர்ஸாக நம்ம வந்து ஒரு பொடியாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வாழைக்காய் புட்டுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் விட்டு எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கோம். இதுவும் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்ததாக இதில் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இதுலேயே நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை இங்கே ஆட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே எல்லாமே வந்து நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோங்கிறதுனால ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மசாலாவை போட்டு நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம புட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ புட்டுக்காக நம்ம வந்து வாழைக்காயை இந்த மாதிரி தோலோடு வேக வச்சு அதை உரிச்சிட்டு இது மாதிரி திருகி வச்சுருக்கோம். இதே வந்து நீங்கள் வந்து இதை பொரியலாக கூட நீங்கள் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பொரியலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது மாதிரி நீங்கள் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வாழைக்காயை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மசாலாவை போடாமல் ஃபஸ்ட்டு வாழைக்காயை நல்லா நீங்கள் வந்து நறுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா அது வெந்ததுக்கப்புறமா இந்த நம்ம வந்து மசாலாவை சேர்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புட்டு பண்ணுறதுனால நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு இது மாதிரி திருகி வச்சுருக்க நம்ம வந்து வாழைக்காயை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே நமக்கு வந்து வெந்த வாழைக்காங்கிறதுனால தான் நம்ம வந்து கடைசியில் இதை ஆட் பண்ணுறோம்.
நம்ம ஏற்கனவே மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துல ஃபைனலாக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் போதும். எல்லாம் சேரும் போது நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணும்போது அது நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா இந்த மசாலாவோட வாழைக்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கம்ப்ளீட்டாக கலந்து விட்டுடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வாழைக்காய் நம்ம வந்து வேக வச்சு சேர்த்துருக்கோம். இதே மாதிரியே நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இது மாதிரி வேக வச்சுட்டு திருகி பண்ணீங்க அப்படின்னா டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் வேக வச்சு கொடுத்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு ஸ்நாக் மாதிரியே நீங்கள் சாப்பிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா எண்டுக்கு வந்துருச்சு நம்மளுடைய வாழைக்காய் மசாலா புட்டு. இதில் கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை மட்டும் தூவிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த வாழைக்காய் மசாலா புட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியில் உங்களுக்கு கொஞ்சமாக புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த புளிப்போடு சேர்த்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் பொரியலாகவும் சாப்பிடலாம், இது வந்து ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.